ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் வந்து பேக் நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். சாரீ வந்து இது ஒரு லைட் கலர் சாரீ தான். இதோட ப்ளவுஸ் வந்து ஆனியன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து சில்க் காட்டன் வந்து அந்த சாண்டல் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு இதுக்கு ஒரு டிசைன் வந்து பண்ணலாம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ராமர் கிரீனில் இருக்குது. இதுக்கு சிம்பிளாக வந்து பைப்பிங் கொடுத்துட்டு ஹேண்டுக்கு மட்டும் எம்ப்ராய்டிங் வந்து போட்டு கொடுக்க சொன்னாங்க. நெக்குக்கு வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்துட்டு இந்த சாரியில் இருக்கிற பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து எடுத்துட்டோம். ஆஃப் ஸ்லீவ் தான். அதில் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு கீழே பைப்பிங்கும் வந்து கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி எல்போ ஸ்லீவில் ஃப்ளீட் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 80 பாயிண்ட் ப்ளவுஸ் ஃபிட் வந்து பத்தாது. அந்த சாரீலேயே வரும் இல்லைங்களா, ஒரு சில ப்ளவுஸில் வந்து இந்த ஸ்லீவ் வந்து பத்தாது. இதுக்கு நார்மலாக நம்ம தைக்கிறத விட கொஞ்சம் ஸ்லீவுக்கு வந்து அதிகமாக கிளாத் வந்து தேவைப்படும். 1 மீட்ரு வந்து கண்டிப்பாக இருக்கா சாரீ ப்ளவுஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த ஃப்ளீட் வந்து வைக்கலாம். இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதிகமாக வந்து இந்த ஃப்ளீட்டுக்கு வந்து கிளாத் தேவைப்படும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆரி ஒர்க் வந்து ரெடிமேட் ஆரி வருதில்ல, இதை கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இந்த ப்ளவுஸ் வாங்குறதே வேஸ்ட்டு தான். ஏன்னா நிறைய பேர் வாங்கி வாங்கி பரவாயில்ல கட்டாகி விழுந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்கங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ வந்து கொட்டியிருக்கு. இதை நான் பார்க்கவே இல்லை. ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்லீவுக்கு தையலுக்கு வராமல் ஸ்லீவில் டிசைன் இருந்தால் ஓகே தான். இப்போ நெக்லேயும் பாருங்கள், பாதி தூரம் வந்து கட்டாகி விழுந்திருக்கு. தைச்சிட்டு இருக்கும்போதே இதில் இருந்த பீட்ஸ்லாம் கொட்டிருச்சு போல் இருக்குது. நான் வந்து கவனிக்கல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கொட்டியிருக்கு பாருங்கள், அந்த இடத்துலேருந்து நூல் போட்டு நீடில் வந்து லாஸ்ட் வரைக்கும் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் இந்த ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களோட நெக் இறக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நார்மலாக ஒரு 8 இன்ச் அளவுக்கு இருக்கும். அந்த உங்களோட இறக்கம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம எந்த அளவுக்கு டிசைன் கொடுக்குறோமோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவெல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த தாமரையோட இதழ் மாதிரி இதில் வந்து மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். கேன்வாஸில் வந்து நான் வரையல. ஃபஸ்ட்டே வந்து லைனிங்கில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேன்வாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நம்மளோட முதுகோட அந்த அகலத்தை பொறுத்து நமக்கு வந்து அந்த இதழ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். எனக்கு வந்து 3 இதழ் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த லோட்டஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, இதை வந்து கேன்வாஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பக்கம் கட் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத் வந்து வச்சு ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடம் கரெக்டாக பார்த்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட்டுக்கணும். நம்ம அந்த ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணியிருப்போம். அந்த லைனிங்கை வச்சு தான் நீங்கள் வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணணும். இல்லை கேன்வாஸ்லேயே நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் கேன்வாஸ் 2 தடவை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்வாஸ் கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள், இதில் மாறாமல் இருக்கிறதுக்கு 1, 2ன்னு வந்து நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பீஸ் வச்சு அயர்ன் பண்ணும்போதும் கரெக்டாக வந்து 2 சைடும் மாறாமல் இருக்கிற மாதிரியும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே சைடில் வச்சு அயர்ன் பண்ணிடாதீங்க. அப்போ வந்து நமக்கு கரெக்டாக வராது. இப்போ லைனிங்கும் கேன்வாஸும் வந்து நான் அயர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம என்ன கலர் மெயின் கிளாத் கொடுக்குறோமோ அது மேலே வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் நான் இது எல்லாத்தையும் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த இதழ் வந்து மாறாமல் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வைக்கும் போதே அடுத்த இதழும் எடுத்து வச்சிடணும். அடுத்தது அந்த சைடு வைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒன்று, 2வது ஒன்று அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மாறாது. நமக்கு ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் அந்த சாரியில் வந்து சில்வர் கலர் வந்திருக்கு. அந்த சில்வர் கலரில் நான் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம வந்து பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம்.
இதுக்கு வந்து நான் த்ரெட் பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். நார்மல் பைப்பிங்கை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். த்ரெட் பைப்பிங் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து நமக்கு த்ரெட் பைப்பிங் சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம இதே மாதிரியே எல்லா பீஸ்க்கும் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். அந்த டைமில் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஏன்னா, பக்கமா இப்ப இந்த வருஷம் தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் கீழ தான் வேலையே வந்து அதிகமா வந்தது. ரொம்ப முன்னாடியும் ஒர்க் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. அதனாலேயே வந்து கொஞ்சம் ஒரு 4 நாள்லாம் வந்து ரொம்ப பிஸியாவே போயிட்டுருந்தது ஒர்க்கு. தீபாவளிக்கு கூட யாருக்குமே விஷ் பண்ண முடியல. ஏன்னா 2 நைட் 2 பகல் பார்த்தீங்கன்னா, டைம் ரெஸ்ட்டே இல்லாமயே ஒர்க் போயிட்டுருந்தது. தீபாவளி அன்னைக்கு காலையில ஒரு 11 மணி வரைக்குமே கடையில வேலை இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. சமைக்கிறது அப்படியே வந்து இந்த தீபாவளி வந்து போயிருச்சு. சாரி யாருக்குமே விஷ் பண்ண முடியல. இப்ப இந்த எல்லா பீஸ்க்குமே வந்து பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த திலகம் ஷேப் வந்து சென்டர்ல நடுவுல வர மாரி குடுத்துருந்தோம்ல, அதுக்கு அடியில வந்து ஒவ்வொரு இதெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த திலகம் ஷேப் வந்து நம்ம ஃபுல்லா பைப்பிங் குடுத்துருக்கோம். அதுக்கு அடியில ஃபர்ஸ்ட்டு ஒரு லீஃப் வந்து குடுத்துக்கலாம். நம்ம வந்து 1, 2ன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா? அத வந்து கரெக்ட்டா வந்து இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1 வச்சு ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்க வந்து தையலுக்கு என்ன அளவு விட்டுருக்கீங்களோ, கரெக்ட்டா அந்த அளவு மட்டும் தச்சுக்கங்க. எக்ஸ்ட்ரா புடிச்சிட்டீங்க அப்டின்னா, அந்த கழுத்தோட ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்ட்டா வராம ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வந்துரும். அதனால அதையும் பார்த்துக்கங்க. இப்ப நான் வந்து பைப்பிங் வந்து ஃபுல்லா எல்லா சைடுமே பைப்பிங் குடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட்ல இந்த நெக்கோட பைப்பிங் வந்திருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் நம்ம பைப்பிங் குடுத்துருக்க தேவையில்ல. அப்படியே கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் வந்து அந்த இடத்துலயே பைப்பிங் நான் வந்து குடுத்துட்டேன். ஆ பைப்பிங் குடுத்தாலும் பிரச்சனை இல்ல. அப்படியும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி வச்சு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடம் நல்லா ஸ்டிஃப்பாவும் பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனாலும் தேவையில்ல. நான் வச்சுட்டேன் அந்த இடத்துல பைப்பிங். இப்போ நடுவுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிளைனா இருக்கு. இப்படியே விட்டா நல்லா இருக்காதுல்ல. நம்ம எப்படி லீஃப்ல வந்து ஒரு கோடு வந்திருக்குமோ, அந்த மாதிரி நம்ம இந்த சென்டர்ல வந்து லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அந்த லைன் வந்து நீங்க ஒண்ணு மேல ஒண்ணு ஒரு 3 தடவ நம்ம தையல் விடம்போது, அது ஒரு டிசைன் மாரி நமக்கு வந்துரும். அத வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா குடுக்காம லைட்டா வளைச்சு, அந்த பூவோட இதழ் மாரி குடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி குடுத்துட்டு நம்ம அதிலலாம் வந்து பீட்ஸ் வந்து குடுத்துரலாம். நம்மளோட விருப்பம் தான். நம்ம ஒரு பீட்ஸ் குடுக்கனாலும் குடுக்கலாம். இல்ல லைனா குடுக்கனாலும் குடுத்துக்கலாம். இந்த மாரி போட்டுட்டு பீட்ஸ் வந்து குடுத்துக்கங்க. அது கடைசியா நான் வந்து பீட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்றேன் பார்த்துக்கங்க. இதுக்கு பீட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சில்வரும், பிங்க்கும் வந்து குடுத்துருந்தேன். சாரீல இருந்த அந்த 2 கலருமே குடுத்துருந்தேன். அந்த திலகம் ஷேப்க்கு கீழ வந்து நான் வந்து ஸ்டோன் வந்து ரவுண்டா குடுத்துருந்தேன். அது வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து இதில ஆட் பண்ண முடியல. ஆ கண்டிப்பா இதே மாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.